சீத்தாப்பழம் என்பது மனிதர்களால் மிகவும் விரும்பப்படும் பழங்களில் ஒன்றாகும். இதற்கு தமிழில் சீத்தாப்பழம் அல்லது சீத்தாப்பழம் மரம் என்று அழைக்கப்படுகிறது. ஆங்கிலத்தில் இது சுகர் ஆப்பிள், கஸ்டர்ட் ஆப்பிள், ஸ்வீட்ஸாப் என்று அழைக்கப்படுகிறது. பழத்தின் தனித்துவமான சுவை, இனிப்பு, நறுமணம் ஆகியவை காரணமாக இது மிகவும் பிரபலமாக உள்ளது. சீத்தாப்பழ மரம் வறண்ட பகுதிகளிலும் வளரும் தன்மை கொண்டது. குறிப்பாக தமிழ்நாட்டின் பல இடங்களில், குறிப்பாக சேலம், மதுரை, திருச்சி, திண்டுக்கல் மற்றும் கரூர் போன்ற மாவட்டங்களில் சீத்தாப்பழம் சாகுபடி அதிகமாக நடைபெறுகிறது. சீத்தாப்பழம் மரம் சிறிய அளவிலான மரமாகும். இதன் உயரம் பொதுவாக 3 முதல் 5 மீட்டர் வரை வளரும். இலைகள் மெல்லிய பச்சை நிறத்தில் இருக்கும். மரத்தின் கிளைகள் பரவலாக விரிந்து நிற்கும். சீத்தாப்பழம் மரம் பெரும்பாலும் வறண்ட மற்றும் அரை வறண்ட நிலப்பரப்புகளில் கூட வளரக்கூடிய சக்தி கொண்டது. இதற்கு அதிகமான நீர் தேவையில்லை. ஒருமுறை வளர ஆரம்பித்த பிறகு சிறிய அளவிலான பராமரிப்புடன் நல்ல விளைச்சலை கொடுக்கக்கூடியது. சீத்தாப்பழம் விதை மூலம் பெரும்பாலும் வளர்க்கப்படுகிறது. ஆனால் சில இடங்களில் கிராஃப்டிங் முறையையும் பயன்படுத்துகிறார்கள். விதைகளை விதைத்த பின் சுமார் 3 மாத காலத்தில் சிறிய செடிகள் உருவாகின்றன. அந்தச் செடிகளை வயல்களில் நட்டு வளர்க்கிறார்கள். ஒரு சீத்தாப்பழம் மரம் பொதுவாக 2 வருடம் கழித்து பழம் கொடுக்கத் தொடங்கும். சில சமயங்களில் 3 வருட காலம் ஆன பிறகும் மரம் பழம் கொடுக்கத் தொடங்கும். ஆனால் ஒருமுறை பழந்தரத் தொடங்கிய பின் தொடர்ந்து பல வருடங்கள் நல்ல விளைச்சலை அளிக்கக்கூடியது. சீத்தாப்பழம் வளர்ச்சிக்கு ஏற்ற மண் வகைகள் மணற்பாங்கான மற்றும் சிறிது சிவப்பு மண்பாங்கான நிலங்கள் ஆகும். மிக கடினமான கரிசல் மண் அல்லது அதிக நீர் தங்கி நிற்கும் நிலங்களில் இது நன்றாக வளர ஒண்ணாது. மண் உழுதலுடன் தேவையான அளவு இயற்கை உரங்களை சேர்ப்பது மிக முக்கியம். குறிப்பாக ஆட்டு சாணம், பசு சாணம், பசுங்கொடி உரம் ஆகியவை சீத்தாப்பழம் மரத்திற்கு நல்ல வளர்ச்சியை அளிக்கின்றன. சீத்தாப்பழம் மரத்திற்கு அதிக நீர் தேவையில்லை என்றாலும் சிறிய அளவு தண்ணீர் வழங்கப்பட வேண்டும். குறிப்பாக கோடை காலத்தில் 2 வாரங்களுக்கு ஒருமுறை நீர் கொடுத்தால் நல்ல விளைச்சல் கிடைக்கும். மழைக்காலத்தில் இயற்கை மழை போதுமான அளவில் கிடைக்கும் என்பதால் கூடுதல் நீர் தேவையில்லை. சீத்தாப்பழம் மரத்தின் பூக்கும் காலம் பொதுவாக ஏப்ரல் மாதம் முதல் ஜூன் மாதம் வரை இருக்கும். அந்த காலத்தில் மரத்தில் சிறிய பச்சை நிற பூக்கள் குவிந்து தோன்றுகின்றன. அதன் பின்னர் அவை பழமாக மாறுகின்றன. சீத்தாப்பழம் ஒரு தனித்துவமான பழமாகும். பழம் உருண்டை வடிவில் இருக்கும். பச்சை நிறத்தில் தடிமனான தோல் கொண்டு இருக்கும். தோலின் மேல் பாகத்தில் வலைப்பின்னலான வடிவம் இருக்கும். பழம் பழுத்த பிறகு உள்ளே வெள்ளை நிறத்தில் மிகவும் மென்மையான பாகம் இருக்கும். அதில் கருப்பு நிற விதைகள் இருக்கும். பழம் மிகவும் இனிப்பு சுவை கொண்டது. சீத்தாப்பழத்தின் இனிப்பு சுவை காரணமாக குழந்தைகளிலிருந்து முதியவர்கள் வரை அனைவரும் விரும்பி உண்ணுகின்றனர். சீத்தாப்பழம் உடலுக்கு பல்வேறு சத்துக்களை வழங்குகிறது. இதில் கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு, நார்ச்சத்து, விட்டமின் சி, கால்சியம், பொட்டாசியம், மக்னீசியம் ஆகியவை நிறைந்து காணப்படுகின்றன. இதனால் சீத்தாப்பழம் சாப்பிடுவதால் உடலுக்கு சக்தி கிடைக்கும். உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவு உயரும். இதய நோய் அபாயம் குறையும். குழந்தைகளின் உடல் வளர்ச்சிக்கும் முதியவர்களின் உடல் வலிமைக்கும் சீத்தாப்பழம் சிறந்த துணை. சீத்தாப்பழத்தில் உள்ள நார்ச்சத்து செரிமானத்தை மேம்படுத்துகிறது. மலச்சிக்கல் பிரச்சனையை குறைக்கிறது. உடலின் சோர்வை நீக்கி புத்துணர்ச்சியை அளிக்கிறது. கர்ப்பிணிப் பெண்களுக்கு சீத்தாப்பழம் சாப்பிடுவது மிகவும் பயனுள்ளதாகும். ஏனெனில் இதில் உள்ள சத்துக்கள் குழந்தையின் வளர்ச்சிக்கும் தாயின் உடல் நலத்திற்கும் உதவுகின்றன. மேலும் சீத்தாப்பழம் தோலுக்கான ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது. தோல் ஒளிவீசும் தன்மையையும் அதிகரிக்கிறது. சீத்தாப்பழம் மரம் விவசாயிகளுக்கு பொருளாதார ரீதியாக மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. ஒருமுறை மரம் வளர்ந்த பின் பல வருடங்கள் தொடர்ந்து பழம் கொடுக்கிறது. ஒரு சீத்தாப்பழம் மரம் பொதுவாக ஒரு வருடத்தில் 100 முதல் 200 பழங்கள் வரை கொடுக்கக்கூடியது. 1 ஏக்கர் நிலத்தில் சுமார் 100 மரங்கள் வளர்க்கப்பட்டால் ஒரு சீசனில் 10,000க்கும் மேற்பட்ட பழங்களை அறுவடை செய்யலாம். சந்தையில் சீத்தாப்பழத்திற்கு எப்போதும் நல்ல தேவை உள்ளது. குறிப்பாக ஜூன் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை பழம் அதிக அளவில் கிடைக்கிறது.
அக்காலத்தில் விலை குறைவாக இருந்தாலும் மற்ற மாதங்களில் விலை அதிகமாக இருக்கும். இதனால் விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறது. சீத்தாப்பழ மரம் அதிக பராமரிப்பு தேவையற்ற மரமாக இருந்தாலும் சில பூச்சிகள் மற்றும் நோய்கள் தாக்கக்கூடும். குறிப்பாக பழம் விரியும் காலத்தில் சில சிறிய பூச்சிகள் தாக்கினால் பழம் கெடுக்கும். இதை தடுப்பதற்காக இயற்கை பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தலாம். வேப்ப எண்ணெய், பசுங்கொடி சாறு போன்றவை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மரத்திற்கு ஆண்டுக்கு ஒரு முறை கிளை வெட்டுதல் செய்து பராமரிப்பது நல்ல வளர்ச்சிக்கும் அதிக விளைச்சலுக்கும் உதவுகிறது. சீத்தாப்பழம் பழத்தின் சேமிப்பு அதிக நாள் நீடிப்பதில்லை. பொதுவாக அறுவடை செய்த பின் 3 அல்லது 4 நாட்கள் மட்டுமே பழம் நல்ல நிலையில் இருக்கும். அதனால் விவசாயிகள் பழம் பழுத்தவுடன் உடனே சந்தைக்கு கொண்டு செல்ல வேண்டும். சிலர் குளிர்சாதன பெட்டிகளில் சேமித்து ஒரு வார காலம் வரை வைத்திருப்பார்கள். ஆனால் பொதுவாக சீத்தாப்பழம் உடனடியாகவே விற்கப்படுவது நல்லது. சீத்தாப்பழம் மனிதர்களின் கலாச்சாரத்திலும் ஒரு இடம் பெற்றுள்ளது. பழங்காலத்தில் சிறப்பு விருந்துகளில் சீத்தாப்பழம் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இன்றும் பல வீடுகளில் சீத்தாப்பழம் இனிப்பு உணவுகளில், ஜூஸ்களில், ஐஸ்கிரீம்களில் பயன்படுத்தப்படுகிறது. முடிவாக சொல்ல வேண்டியது, சீத்தாப்பழம் என்பது மனிதர்களுக்கு சுவையான சத்துணவாக மட்டுமன்றி விவசாயிகளுக்கு நல்ல வருமான வாய்ப்பாகவும் உள்ளது. குறைந்த நீர், குறைந்த பராமரிப்பு, குறைந்த முதலீடு இருந்தாலும் அதிக விளைச்சல் தரக்கூடிய பழமரம் இது. இதன் சத்துக்கள் குழந்தைகளிலிருந்து முதியவர்கள் வரை அனைவருக்கும் அவசியமானவை. அதனால் ஒவ்வொருவரும் சீத்தாப்பழத்தை தங்கள் உணவில் இடம்பெறச் செய்வது மிக முக்கியமானது.